ஒவ்வொரு மனிதனும் பிரிவுக்கு தயாராக இருக்கணும். ஒன்று நாங்க பிரிஞ்சு போகலாம், அல்லது நாங்க மிகவும் நேசிக்கின்ற சில உறவுகள் பிரிஞ்சு போகலாம். மரணம்ங்கிறது இந்த உலகத்துல எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை. இந்த உலகத்துல நாங்க தொடர்ச்சியாக இருப்போம். எங்கட கண்ணு முன்னால நாங்க பார்த்து கொண்டிருக்கிற எங்களோட தந்தை, அவர் எப்பவுமே எங்களோட இருப்பாரு. எங்கட கண்ணு முன்னால பார்த்து கொண்டிருக்கிற எங்களோட தாய் என்னோட எப்பவுமே இருப்பாங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா அது பிழை. இவங்க எங்களை விட்டு பிரிகிற அந்த நொடி வந்தே ஆகும். எங்களோட சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், எங்களோட மகளா இருக்கலாம், மகனா இருக்கலாம், எங்களோட பெற்றோர்கள், ஏன் நாங்க எல்லாருமே பிரிஞ்சு போற அந்த நொடி கண்டிப்பாக வந்தே ஆகும். எனவே நாங்க அதற்கு தயாராக இருக்கணும். ஆனா ஒரு முஃமின் தன்னை மனசை அமைதிப்படுத்தி கொள்ற, திருப்திப்படுத்தி கொள்ற விஷயம் என்ன தெரியுமா? அந்த பிரிவு தொடர்ச்சியானது இல்ல. சில காலங்கள்ல அவங்கள நாங்க திரும்ப சந்திப்போம். ஆனா நாத்திகன் அப்படி இல்லை. அவனுக்கு நான் ஏன் படைக்கப்பட்டேன்னு தெரியாது, இந்த உலகத்துக்கு நான் ஏன் வந்தேன்னு தெரியாது. அவனுக்கு இந்த வாழ்க்கை என்பது ஒரு அர்த்தமற்றது. ஆனா முஃமின் அப்படி இல்லை. அவன் மறுமையை நம்புறான். அவனோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அவனுக்கு ஒரு சோதனை வந்தா கூட இது ஏன் வந்திருக்குதுன்னு அவனுக்கு தெரியும். அவனோட பாவங்களை மன்னிக்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது சொர்க்கத்துல அவனோட தரஜா, அவனோட படித்தரங்களை உயர்த்துறதுக்காக இருக்கலாம். ஆனா ஒரு நாத்திகனுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே அவன் உடைஞ்சிருவான். சிலவங்க வாழ்க்கையை முடிச்சு கொண்டுருவாங்க. ஆனா ஒரு முஃமின் அப்படி இருக்க கூடாது. அந்த பிரிவு அல்லாஹ் தஆலா எங்களை சோதனைக்காக வச்சிருக்கிறான். நாங்க பொறுமையாக இருக்கிறோமா, அல்லாஹ்வோட கலாகத்துல திருப்தி படுறோமா? ஆனா நாங்க பிரிஞ்சவங்களை திரும்ப சந்திப்போம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல முஃமினான ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் சொர்க்கத்துல நாங்க ஒன்று சேர்ப்போம், இது அல்லாஹ் தஆலா வாக்கு. எனவே சகோதர சகோதரிகளே, உங்களோட நெருக்கமானவங்க பிரிஞ்சு போயிருக்கலாம், அவங்களுக்காக துவா செய்யுங்க, நிலையான தர்மங்களை செய்யுங்க. உங்க நண்பர்கள்ட்ட, உறவினர்கள்ட்ட அவங்களுக்காக துவா செய்ய சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா ஒருவேளை அதை ஏற்றுக்கொண்டு ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்க மரணிச்ச உடனே கண்டிப்பா நீங்க அவங்கள சந்திப்பீங்க. எனவே நாங்க எல்லாருமே இந்த ஒரு நொடி வரும் அப்படின்னு நம்பி அதற்கு தயாராக இருக்கணும். ஒரு மனிதர் ஒரு மோட்டார் பைக்கில் எடுத்துட்டு வேகமா போறாரு. திடீர்னு ஒரு ரோட்ல இருந்து ஒரு ஆள் குறுக்க இருக்கிறாங்க. டக்குன்னு பிறக்க பிடிப்பாரு, நெஞ்சு படபடுக்கும், டக்குன்னு பயப்படுவாரு. ஆனா அதே நபர் மோட் பைக்ல வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே ஏதாவது ஒரு ரோட்ல இருந்து இப்படி யாராவது வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தயாராக போனா அவர் ஆறுதலாக போவாரு. போகும்போது யாராவது வந்தா கூட டென்ஷன் ஆக மாட்டாரு. பிரேக் அடிப்பாரு. அவங்க போனதுக்கு பிறகு அவர் பயணத்தை தொடர்ந்து போவார். ஏன்? அவர் ஏற்கனவே அந்த நொடி வரும்ட்டு தயாராக இருந்தாரு. எனவே நாங்களும் எங்கள் உறவினர்கள் பிரிவாங்க அப்படின்ட்டு தயாராக இருக்கணும். அதை இடைக்கிற கற்பனை பண்ணி பார்க்கணும். அதற்காக நாங்களும் தயாராகணும். எங்கள் குடும்பத்தையும் தயார்படுத்தணும். அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே அந்த வேலைகளை செஞ்சு கொண்டிருங்க. மரணிச்சாலும் நாங்க பெருசா கவலைப்பட தேவையில்லை. ஏன்?